நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் தேர்தல் நடைமுறை விதிகள் அமல்படுத்தப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த அரசு விளம்பர பலகைகள் படங்கள் அகற்றப்பட்டன. மேலும் திருவாரூர் சட்டமன்ற அலுவலகத்திற்கு வருவாய் ஆய்வாளர்கள் சீல் வைத்தனர். தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது தேர்தல் மாதிரி நடத்தை விதிமுறைகள் மீறப்படுவது தொடர்பான புகார்களை 1950 என்ற எண்ணிற்கு தெரிவிக்கலாம் என்று தெரிவித்தார். பறக்கும் படை குழுக்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 குழுக்கள் அமைச்சிருக்கோம். அவங்க 24 hours கண்டினியூஸாக ரவுண்ட்ஸில் இருப்பாங்க. ஸோ அதற்கேற்ப 4 தொகுதிகளுக்கும் 3 டீம்கள் 12 டீம் கண்டினியூஸாக இருப்பாங்க. இது வந்து ஃப்ளைங் ஸ்குவாட் பறக்கும் படை. ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்னு சொல்லக்கூடிய நிலையான கண்காணிப்பு குழுக்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு குழு. அவங்களும் 24 மணி நேரமும் கண்காணிப்பில் இருப்பாங்க. 4 டீம் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 4 தொகுதிகள்லையும் இருப்பாங்க. புகார்கள் தெரிவிக்கணும், எம்சிசி வயலேஷன் புகார்கள் தெரிவிக்கிறதுக்கான டோல் ஃப்ரீ லைன் ஆப்ரேஷனாக இருக்குது. நம்மளுடைய 1950ங்கிற ஓட்டர் ஹெல்ப்லைன்லையும் புகார்கள் தெரிவிக்கலாம். அது இல்லாமல் 1800 425 3578 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பர் நம்ம மாவட்டத்துக்கான டோல் ஃப்ரீ நம்பர். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நாகை மாவட்டத்தில் தேர்தல் நடைமுறை விதிகள் அமல்படுத்தப்பட்டு தம்பிதுரை பூங்கா அருகே உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் சென்றனர். தொடர்ந்து அலுவலகத்தின் நுழைவு வாசல் கதவு மற்றும் எம்எல்ஏ அறை கதவு உள்ளிட்டவற்றை பூட்டி சீல் வைத்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி பெண்ணியம் பகுதியைச் சேர்ந்த உறவினர்கள் 5 பேர் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு லால்குடிக்கு காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது தஞ்சாவூர் மாவட்டம் கவிஸ்தலம் அருகே உள்ள வடசருக்கை மெயின் ரோட்டில் எதிர்பாராத விதமாக காரின் முன்புற டயர் வெடித்ததில் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த பனைமரத்தில் மோதியது. இதில் பலத்த காயமடைந்த கார் ஓட்டுநர் லால்குடி பெண்ணியம் பகுதியைச் சேர்ந்த ஆதவன் என்பவர் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்போது வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் காரில் பயணம் செய்த லால்குடி பெண்ணியம் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார், சிந்து, முத்தம்மாள், தமிழ் ஆகிய 4 நபர்களும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கவிஸ்தலம் சம்பவ இடத்தை பார்வையிட்டு வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தேர்தல் தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் வளர்மதி, ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு உட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக 11,022 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கவுள்ள நிலையில் தேர்தல் பணிகளில் 5,346 அலுவலர்கள் ஈடுபட உள்ளதாக கூறினார். மேலும் இந்த வாக்குச்சாவடிகளுக்கு தேர்தல் நடைபெறும் போது மைக்ரோ அப்சர்வர்ஸ் மூலமா கண்காணிக்கிறதோட 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் சேர்ந்தாற்போல 101 மண்டல குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த ஒவ்வொரு மண்டல குழுவிலையும் ஒரு மண்டல அலுவலர், உதவி மண்டல அலுவலர், உதவியாளர் இருப்பாங்க. இவங்க வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் மற்றும் இதர வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு பயிற்சி வகுப்பு நடத்துவாங்க. மொத்தம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 5,346 அலுவலர்கள் வாக்குச்சாவடி அலுவலர்களாக பணியில் ஈடுபடுத்த இருக்காங்க. இவங்களுக்கு 4 கட்டமாக தேர்தல் நடைமுறைகள் குறித்த பயிற்சிகள் வழங்கப்படும். நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததையடுத்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கோட்டாட்சியர் சுகுமாரன் தலைமையில் 9 பறக்கும் படைகளும் 9 நிலையான கண்காணிப்பு குழுக்களும் சுழற்சி முறையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருச்செந்தூர் தெப்பக்குளம் அருகில் பறக்கும் படையினர் சாலையில் செல்லக்கூடிய பேருந்துகள், கார், இருசக்கர வாகனங்களை தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்படுவது குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் தொடர்பான விவரங்கள் எடுத்துரைக்கப்பட்டது. முன்னதாக மாவட்ட ஆட்சியர் பூங்குடி தேர்தல் கண்காணிப்பு பறக்கும் படை வாகனங்களையும் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அறிவிக்கப்படுவதைத் தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள அரசியல் கட்சி விளம்பர பேனர்கள் மற்றும் போஸ்டர்களை அகற்றும் பணிகளையும் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி பார்வையிட்டார்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பாரத் நிகேதன் பொறியியல் கல்லூரியில் கல்வி குழும தலைவர் டாக்டர் மோகன் தலைமையில் 22வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரி முதல்வர் பழனிநாத ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினர். இதில் இறுதியாண்டு படிக்கும்போது திருமணம் முடித்த ஒரு சில மாணவ மாணவியர்கள் தங்களது துணைவர் மற்றும் குழந்தைகளுடன் வந்து பட்டம் பெற்று மகிழ்ச்சியுடன் சென்றனர். சென்னை அம்பத்தூர் அருகே மணனூர்பேட்டை பகுதியில் உள்ள வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் கோயிலின் உண்டியலை உடைத்து அதில் இருந்த பணத்தை இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது தொடர்பாக கோவில் நிர்வாகம் சிசிடிவி காட்சிகளை கொண்டு அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதனிடையே மர்ம நபர்கள் இருவர் உண்டியலை உடைத்து பணத்தை துணியில் மூட்டை கட்டி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவல்துறையினர் உண்டியலை உடைத்து பணம் திருடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததையடுத்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி சீர்காழி வட்டாட்சியர் இளங்கோவன், தேர்தல் துணை வட்டாட்சியர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சட்டமன்ற அலுவலகத்தில் வருகை புரிந்து அலுவலகத்தின் 2 இரும்பு கதவுகளையும் பூட்டி சீல் வைத்தனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்கள் 100% வாக்களிக்க வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் இருந்து பேருந்து நிலையம் வரை துணை ராணுவ படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. இதேபோல் துணை ராணுவ படை வீரர்கள் மங்களம்பேட்டை பேரூராட்சி முழுவதும் அணிவகுத்து நடத்தினர். இதில் சட்ட ஒழுங்கு காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததையடுத்து நாகை மாவட்டம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நாகூர் வெற்றாளுப்பாலம் அருகே காரைக்காலில் இருந்து நாகை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரை பறக்கும் படை வட்டாட்சியர் வடிவழகன் தலைமையிலான அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது அவர் எவ்வித ஆவணமும் இன்றி 1,53,400 எடுத்து வந்தது தெரியவந்தது. மேலும் இவர் காரைக்கால் தனியார் பள்ளியில் கணக்கராக பணிபுரிந்து வந்த வெளிப்பாளையத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பதும் பள்ளி மாணவர்களின் கட்டண தொகையை எந்தவித ஆவணங்களும் இன்றி எடுத்து வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து வெங்கடேசனிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை நாகை தலைமை இடத்து துணை வட்டாட்சியர் தனஜயனிடம் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலானதைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் அரசியல் கட்சிகள் அரசு மற்றும் தனியார் சுவர்களில் உள்ள விளம்பரங்கள் மற்றும் கட்சி கொடிகளை 72 மணி நேரத்திற்குள் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான லட்சுமிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் படம் பொறித்து வைக்கப்பட்டிருந்த பேனர்களை மாநகராட்சி பணியாளர்கள் அகற்றினர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஜெயசீலன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததைத் தொடர்ந்து அரசு அலுவலர்களுக்கான தேர்தல் நடத்தை விதிமுறைகளை எடுத்துரைத்தார். மேலும் நேர்மையாக தேர்தல் நடத்த அலுவலர்கள் விருப்பு வெறுப்பின்றி பாரபட்சம் இல்லாமல் பணி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். பின்னர் அவர்கள் முன்னிலையில் என் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற லோகோவை வெளியிட்டார். தொடர்ந்து அரசு அலுவலர்களின் செல்போன்களிலும் அந்த லோகோ ஒட்டப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் அலுவலக வளாகத்தில் இருந்த முதலமைச்சர் புகைப்படங்கள் அகற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் மகேஸ்வரி முருகேசன் பயன்படுத்திய அரசு வாகனத்தில் இருந்த பெயர் பலகை அகற்றப்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் குமரவேலிடம் வாகனம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து ஒன்றிய பெருந்தலைவர் அலுவலகம், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களின் கூட்டரங்கு ஆகியவை பூட்டி சீல் வைக்கப்பட்டது. மேலும் அலுவலக வளாகத்தில் இருந்த முதலமைச்சர் புகைப்படங்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் பெயர்கள் உள்ள கல்வெட்டுகள் அனைத்தும் மூடப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சோத்துப்பாறை அணை பகுதிக்கு மேல் உள்ள போடி நாயக்கனூர் தாலுகா